வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நாளைக்கு ₹1 சேவ் பண்ணோம்னா வருடத்திற்கு ₹66,795 வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அது எப்படி நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஏர்னிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் ப்ரூஃபோடு தான் நானும் அந்த வீடியோலாம் மேக் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு புது அப்டேட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பேருக்கு gift கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் பண்ணியிருக்கோம். அது என்னடா கிஃப்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்மளோட சேனல்லையோ அல்லது நம்ம இந்த வீடியோஸையோ ஒரு 5 குரூப்புக்காக நம்ம ஷேர் பண்ணணும். அப்படி இல்லைனா 20 மெம்பர்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஒரு 100 லைக் வந்தாலே போதும். கண்டிப்பாக 2 பேருக்கு கிஃப்ட் காத்துன்னு இருக்கு. இது நான் ரேண்டமாக நானாக செலக்ட் பண்ணுறது கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் என்ன பண்ணுன்ட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலையோ அல்லது நம்ம வீடியோஸையோ யாரெல்லாம் ஷேர் பண்ணாங்களோ அவங்கள மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக காமிக்கும். அதுலேருந்து நம்ம கேதர் பண்ணி தான், அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் ஒரு 2 பர்சனை எடுத்து நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அப்படி என்ன நீ கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ₹1800 மதிப்புள்ள இந்த ரியல்மி பட் ஒயர்லெஸ் தான் நம்ம வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுற பர்சனுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம். அதுதான் நான் சொல்ல வந்தேன், பெரிய கிஃப்ட் உங்களுக்காக காத்திருக்குன்ட்டு. அதுவும் ஒரு ஆளுக்கு கிடையாது, 2 பேருக்கு இந்த கிஃப்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு பரிசுகள்லாம் நம்ம சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக காத்துன்னு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே கிடைக்கணும்னா நம்ம வீடியோவை ஒரு 5 குரூப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 நபர்களுக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டுமே தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். சரி, எப்படி நீ சொல்கிற ₹1 நம்ம சேவ் பண்ணோம்னா வருடத்திற்கு ₹66,000 வரைக்கும் நமக்கு வரும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஐ மீன் ஒரு நாளைக்கு நீங்கள் ₹1 சேவ் பண்ணணும். அதே மாதிரி 2வது நாளைக்கு ₹2 சேவ் பண்ணணும். 3வது நாளைக்கு ₹3 சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும் பொழுது அப்படியே 50வது நாளைக்கு ₹50 சேவ் பண்ணணும். 100வது நாளைக்கு ₹100 வரைக்கும் சேவ் பண்ணணும். இதே மாதிரி 300வது நாளைக்கு ₹300 வரைக்கும் சேவ் பண்ணணும். இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு உங்களுக்கு ₹66,795 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணி வச்சுருக்க முடியும். இதை எப்படி சிம்பிளாக சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சார்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் என்னென்ன ரைட் பண்ணியிருக்கிறோன்ட்டு பாருங்கள். ஒரு ஃபஸ்ட் டேக்கு ₹1 சேவ் பண்ணோம்னா ₹1 வரும். அதே மாதிரி செகண்ட் டேக்கு நம்ம ₹2 சேவ் பண்ணோம்னா ₹3 வரும். இதே மாதிரி நம்ம 10 டேஸ்க்கு நம்ம சேவ் பண்ணி பார்த்துருக்குறோம். நம்ம 10 டேஸ்க்கு நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ₹55 நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஒரு நாளுக்கும் ஒரு அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ 11th டேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போது 11th டேக்கு ₹11 சேவ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம 20th டேக்கு ₹20 சேவ் பண்ணும்போது நமக்கு 20 டேஸில் ₹210 வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ணியிருக்க முடியும். இதே மாதிரி நம்ம 365 காலம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு நான் எந்த அளவுக்கு சேவ் பண்ணியிருப்பேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைனலாக நம்ம 100 டேக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோன்ட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 above வரும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது ₹5,047 நம்ம இப்போ சேவ் பண்ணியிருக்கிறோம். ஓவராலாக 100 டேஸ்க்கு நம்ம இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். இதை கண்டிப்பாக சேவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 100 டேஸ்க்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் த 100 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அதை தான் இப்போ நான் சொல்லி தரப்போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி நான் ஒரு காலம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஒரு பேப்பர்லையோ அல்லது ஒரு சார்ட்லையோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்ம 365 டேஸ் வரைக்கும் நம்ம ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணணும். லைக் இந்த மாதிரி கேப் போட்டு ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா சின்ன அமௌண்ட்டை விட்டுடுங்க. ஏன்னா சின்ன அமௌண்ட்டை நம்ம எப்போ வேணால் சேவ் பண்ணிக்கலாம். அதனால் பெரிய அமௌண்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். எப்படின்னா லைக் இப்போ நமக்கு ஒரு ₹200 நமக்கு கிடைக்குது. எக்ஸஸாக ஒரு ₹200 நமக்கு கிடைக்குதுன்னா அப்போ நம்ம ₹200 நம்ம சேவ் பண்ணணும். அதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த காலமில் போயிட்டு ஒரு மார்க் பண்ணி டிக் பண்ணிக்கணும். நம்ம ₹200 இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கணுன்ற விஷயத்த நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை சேஃப்டியாக ஒரு இடத்துல வைக்கணும். அதில் நம்ம ஒரு ₹150 நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதையும் போய் மார்க் பண்ணிவிட்டு
நம்ம 150 ருபீஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். இதே மாதிரியே தான் வந்து உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் கிடைச்சதுன்னா வந்து 300 ருபீஸில் ஒரு காலத்துலையும் 200 ருபீஸ் ஒரு காலத்தில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை எனக்கு 300 ருபீஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 300 ருபீஸ் வந்து பல்கான அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து டிக் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எல்லாருக்குமே கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த மாதிரியான எக்ஸஸ் அமௌண்ட்டு வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். லைக் வந்து 250 வந்தால் கூட நம்ம 250 வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தான் வந்து நம்ம பெரிய பெரிய அமௌண்ட்டை ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா சின்ன அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு 365 டேஸில் வந்து 365 ருபீஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைப்பீங்க. அப்போ சேவ் பண்ணி வைக்கும்போது ஓவராலாக 1 இயரில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 66,795 ருபீஸ் வந்து உங்களுக்கு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயத்துக்கு நீங்கள் இதை செலவழிக்கலாம், இல்லை நிறைய விஷயத்துக்கு நீங்கள் பை பண்ணலாம். இது வந்து ஒன்லி 1 இயரில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற விஷயமா இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் மணியை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுற அளவுக்கு வந்து கூடும். ஃபைனல் ஆஃப் த டே வந்து 66,000 வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 1 இயரில் நம்ம இந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே முடியும். ஆனால் கொஞ்சம் இதுக்கு சிரமப்படணும்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் ஒன் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை உங்களால் உடனே எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எதாவது லாக்கர்லேயோ அல்லது சம் ட்ராஸில் எதில் வேணால் நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். மேபி வந்து நீங்கள் எதாவது வெளியே போகிற காரணத்தில் உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுன்ற விஷயத்தில் நீங்கள் அதை எடுத்து செலவு பண்ணக்கூட கூடும். அதனால் வந்து உங்களால் ஈஸியாக அதை எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லாக்கரில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் சில்லறையாக கூட சேவ் பண்ணலாம், இல்லை நோட்ஸாக கூட சேவ் பண்ணலாம். உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலுமே சேவ் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து உங்களுக்கு 66,795 ரூபாய் வரைக்கும் நல்லா சேவ் பண்ண முடியும். இதை வைத்து உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும். 1 இயருக்கு நீங்கள் சேவ் பண்ண காஸ்ட் பார்த்தீங்கன்னா 66,000 ரூபான்னு ஒரு விஷயம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இந்த 66,000 ரூபாயில் நீங்கள் நார்மலாக வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, அல்லது கோல்டு நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களால் வந்து ஒரு 16 கிராம்ஸ் வரைக்கும் உங்களால் கோல்டு பை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக வந்து ஒரு 2 வீலர் வந்து உங்களை வாங்க முடியும். மற்றபடி நீங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நிறையா பண்ண முடியும். ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இது மூணுமே உங்களால் இந்த 66,000 வாங்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணும்பொழுது 1 இயரில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயங்கள் வந்து சுமையை குறைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தோண்டும். கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த விஷயத்தை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இந்த வீடியோவை அடுத்த வாட்டி மறுபடியும் பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு சார்ட் அல்லது உங்களுக்கு ஒரு காலம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்களாக வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே வந்து ஒரு மனக்கணக்கு மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதில் எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த அமௌண்ட் எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டிக் பண்ணி வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான லாக்கரில் வீட்டிலேயே கண்டிப்பாக இருக்கும், ஒரு ட்ராஸ் இருக்கும், இல்லை லாக்கர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சீக்கிரமாக எடுக்க முடியாத அளவில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயரில் கண்டிப்பாக உங்களுக்கு 66,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒர்த்தான வீடியோவாக தான் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நானும் ட்ரை பண்ணினே தான் இருக்கிறேன். நானும் இப்போதைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் சேவ் பண்ணி தான் இருக்கிறேன். அதனால தான் நானும் உங்களுக்காக சொல்லுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே புதுசாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. அவங்களும் விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலான்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிட்டீங்கன்னா எதனால் டிஸ்லைக் பண்ணீங்கன்ற ஒரு காரணத்தை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் பார்த்து தெரிஞ்சிருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வீடியோஸு அல்லது நம்ம சேனல்ஸை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிஃப்ட் ப்ரைஸ் காத்துன்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் இது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் மேலும் ஷேர் பண்ண உங்களுக்கான கிஃப்ட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக காத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ, பாய். இரண்டு பர்சனை எடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அப்படி என்ன நீ கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 1800 மதிப்புள்ள இந்த ரியல்மி பட் ஒயர்லெஸ் தான் வந்து நம்ம வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுற பர்சனுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம். அதுதான் நான் சொல்ல வந்தேன், பெரிய கிஃப்ட் வந்து உங்களுக்காக காத்திருக்குன்ட்டு. அதுவும் ஒரு ஆளுக்கு கிடையாது, 2 பேருக்கு இந்த கிஃப்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
இன்னும் பல்வேறு பரிசுகள்லாம் வந்து நம்ம சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக காத்துன்னு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே கிடைக்கணும்னா நம்ம வீடியோவை ஒரு 5 குரூப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 நபர்களுக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் மட்டுமே தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு